வெஹிக்கிள் அர்பன் எடிஷனில் வந்துட்டு இது வந்து VXi வேரியண்ட் ரெட் கலரு. இதில் வந்துட்டு சிஎன்ஜி ஆப்ஷனும் வரும், பெட்ரோல் ஆப்ஷனும் வரும். ஸோ பெட்ரோல் சிஎன்ஜி ஆப்ஷன் வந்து ஒன்லி ஃபார் மேனுவலில் மட்டும்தான் வரும். ஸ்போர்ட்ஸ் காரில் நம்ம பழைய காரில் வந்து பார்த்தோம்னா நமக்கு இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கையில் தான் கொடுப்பாங்க கியர் போடுற மாதிரி. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லிவர் வந்துட்டு கையில் கொடுத்துருப்பாங்க, லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ ஷோல்டர் ரூமும் நல்லா தான் இருக்குது. ஹைட்டு என்னோடய ஹைட்டுக்கு கம்பெனி இருக்குது, கொஞ்சம் ஹைட்டாக இருக்குங்க உட்காந்தாலும் கரெக்டாக தான் இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹுட் அண்ட் ஃபினிஷ் நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்காக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து பிளாக் வித்து கிரே கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா இருக்குது. 2 ஏர் பேக் வருது, டிரைவர் சீட்டுக்கு ஒரு ஏர் பேக்கு, கோ டிரைவருக்கு ஒரு ஏர் பேக் இருக்குது. மாருதி சுசுகியோட பிரீசா நிறைய பேர் விரும்பக்கூடிய காரா மாறி இருக்கு. நிறைய அப்டேட்ஸோட மார்க்கெட்ல என்டர் ஆகி இருக்கிற லேட்டஸ்ட் பிரீசா எப்படி இருக்கு, அதை பத்தின ஒரு ஸ்பெஷல் கவரேஜ் தான் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டு மார்க்கெட் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் பிரீசாவோட அப்டேட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். 2017 லான்ச் பண்ணாங்க பிரீசா. ஸோ இப்போ வந்து 2022 வந்து திரும்ப அப்டேட் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்துட்டு இப்போ கரண்ட்டில் இப்போ ஒரு அப்டேஷன் விட்ருக்காங்க. ஸோ அது என்ன அப்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அர்போனோ எடிஷன் சொல்லி விட்டுருக்காங்க. ஸோ அர்போனோ எடிஷன் இந்த வெஹிக்கிள் வந்து 2 வேரியண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 வேரியண்ட் எதுக்கு பார்த்தோம்னா LXi அண்டு VXi இது 2 வேரியண்ட்டுக்குமே வந்து அர்போனோ எடிஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிள் அர்பன் எடிஷனில் வந்துட்டு இது வந்து VXi வேரியண்ட் ரெட் கலரு. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா ஃபாக் லேம்ப்பு எல்இடியில் வந்துடும், ப்ளஸ் வந்து ப்ரொஜெக்டர் ஹாலஜன் ஹெட்லைட் வரும். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டண்டர்ட் ரக்கட் லுக்கில் வந்துட்டு உங்களுக்கு வித்து குரோம்னுடைய கிரில் வரும். வெஹிக்கிள்னுடைய லென்த்து வந்து பார்த்தோம்னா 3995 mm வருது. அண்டு ஓவரால் ஹைட்டு வந்து பார்த்தோம்னா 1790 mm வருது. ஓவரால் ஹைட்டு வந்து 1685 mm வருது. ஸோ வெஹிக்கிளுடைய வீல் பேஸ் வந்து 2500 mm. அண்டு ஃபியூல் டேங்க் வந்து 48 லிட்டர் ஃபியூல் டேங்க்கு. உங்களுக்கு இதில் வந்து 4 சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி 1500 cc வண்டி. ஸோ 1500 cc-னா 1.5 லிட்டர் இன்ஜினு, பெட்ரோல் இன்ஜினு. ஸோ இதில் வந்துட்டு சிஎன்ஜி ஆப்ஷனும் வரும், பெட்ரோல் ஆப்ஷனும் வரும். ஸோ சிஎன்ஜி ஆப்ஷன் வந்து ஒன்லி ஃபார் மேனுவலில் மட்டும்தான் வரும். இது ஆட்டோமேட்டிக்கில் சிஎன்ஜி வராது. ஸோ மேனுவலில் சிஎன்ஜி ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு சிஎன்ஜி வித்து பெட்ரோல் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இன்ஜினில். அதுக்கப்புறம் நம்ம வெறும் பெட்ரோல் மட்டும் எடுக்கிற மாதிரினா வெறும் பெட்ரோல் வித்து ஸ்மார்ட் ஹைப்ரிட் 2 ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். ஸோ இது இன்ஜின் கம்பார்ட்மெண்ட்டு, பேட்ரி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டார்டர் மோட்டார் இருக்குது, உள்ளே வந்துட்டு ரேடியேட்ரு. ஸோ ரேடியேட்ரு இருக்குது, கூலிங் ஆயிலு. பாடி சைடு வந்து பார்த்தோம்னா ஸோ சைடு இண்டிகேட்டர் வந்து மிரரில் கொடுத்துருக்காங்க. ஸோ மிரர் ஆட்டோ ஃபோல்டு மிரர் வந்துடுது. ஸோ வாங்க வண்டி உள்ளே போய் பார்க்கலாம். வெஹிக்கிளுடைய இன்டீரியர் வந்து பார்த்தோம்னா இது வந்து இது வந்து ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனு. ஸோ 6 ஸ்பீடு கியர் பாக்ஸ் வந்துடுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பார்க்கிங் மோடு, ரிவர்ஸ் மோடு, நியூட்டர் மோடு, டிரைவ் மோடு, மேனுவல் மோடு. ஸோ இதில் வந்து மொத்தம் டிரைவிங்க்கு வந்து 2 மோடு கொடுத்துருக்காங்க. ஒன்று டி மோட் இருக்குங்களா, டி மோடில் நம்ம போட்டு டி மோடில் வச்சுட்டு நம்ம வெறும் ஆக்சிலேட்டர் கொடுத்தாவே அது ஆட்டோமேட்டிக்காக வெஹிக்கிள் மூவ் ஆகும். ஸோ அதே எம் மோடு வந்து மேனுவல் மோடுன்னு சொல்லுவோம். மேனுவல் மோடு எதுக்காக அப்படின்னா ஸோ ஸ்போர்ட்ஸ் காரில் நம்ம பழைய காரில் வந்து பார்த்தோம்னா நமக்கு இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கையில் தான் கொடுப்பாங்க கியர் போடுற மாதிரி. ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லிவர் வந்துட்டு கையில் கொடுத்துருப்பாங்க, லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ ரைட் சைடில் இருக்கிறது வந்து நம்ம மேனுவல் மோடை போட்டுட்டு டேப் பண்ணோம்னா கியர் இன்க்ரீஸ் ஆகும். ரைட் சைடில் இருக்கிறது வந்து நம்ம லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்கிறது மைனஸு. ஸோ இது நம்ம கியர் டிக்ரீஸ் பண்ணும். ஸோ இதை வண்டி ஓட்டும்போது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக்கு அந்த மாதிரி கொடுக்கும். ஸோ ஸ்டேரிங் மோடு கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங்கில் வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு அண்டு மோடு சேஞ்ச் பண்ணுறதுக்கு வால்யூமு மியூட் கொடுத்துருக்காங்க. அப்புறமா வந்துட்டு வாய்ஸ் அசிஸ்ட் கொடுத்துருக்காங்க. கால் அட்டன் பண்ணுறது, கால் கட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் ஆஸ்யூஷுவலாக இருக்கிற ஸ்டேரிங் தான் இருக்குது. ஸோ ஏசி வந்து பார்த்தோம்னா நமக்கு ஆட்டோ ஏசி கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ஏசி வந்துட்டு நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னா எந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணுமோ அந்த டெம்பரேச்சர் ஃபுல்லாகவே மெயின்டைன் பண்ணிக்கும். ஸோ இதில் வந்து 2 வேரியேஷன் ஸ்க்ரீன் டைப் வருது. ஒன்று 7 inches வரும், இன்னொன்று வந்துட்டு 9 inches வரும். ஸோ இது 7 inches. 9 inches வந்து பார்த்தோம்னா பெருசாக வரும், நமக்கு அதில் சுசுகி கனெக்டோட வரும். ஸோ அர்போனோ கிட்டோட எடிஷன் இந்த உட் அண்ட் ஃபினிஷு ஸோ எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒரு ப்ரீமியம் லுக்காக கொடுக்குது நமக்கு. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஹேண்ட் லிவரு, ஸோ சீட்டிங் பொசிஷன் அண்டு சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே வண்டியில் இருக்குது. வண்டி பார்க்க நல்லா ப்ரீமியமாக இருக்குது. அந்தாண்ட ரைட் சைடில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா
ஒரு ஆட்டோ ஃபோல்டு மிரர் சுவிட்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. அப்புறமா விண்டோ லாக் இருக்குது, சென்ட்ரல் லாக் இருக்குது, 4 விண்டோக்கான பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா இதில் வந்துட்டு பார்த்தோம்னா நமக்கு ஏபிஎஸ் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஏபிஎஸ் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்புறமா வந்துட்டு ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க. ஐடியல் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பட்டன் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தோம்னா ஹெட் லேம்ப் வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது. ஸோ இது வந்து நம்ம வந்து ஆஃப் ரோடிங் பண்ணும்போது வந்துட்டு நம்ம இந்த வந்து ஏபிஎஸ்ஸை வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். ஏபிஎஸ்ஸை ஆஃப் பண்ணிட்டோம்னா நமக்கு வண்டி வந்துட்டு நல்லா டில்ட் ஆகும். அப்புறமா வண்டி நல்லா ஸ்கிட் ஆகுன்றதுக்காக இந்த ஆப்ஷனு. இந்த ஐடியல் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் வந்துட்டு நமக்கு மைலேஜ் அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்காக வெஹிக்கிள் சிக்னலில் போனால் அந்த மாதிரி வந்துட்டு இது அதுக்கு பெட்டராக இது யூஸ் ஆகும். இது ஹெட்லைட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது. ஸோ அப்புறமா ஒரு மிரர், இது வந்து மிரருக்கான சுவிட்சு, இது மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, இது சென்ட்ரல் லாக்கு, அப்புறமா வந்துட்டு விண்டோ லாக்கு, 4 விண்டோ பவர் விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ ட்விட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஏசி. ஸோ அதுக்கப்புறமா வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளட்ச் முன்னாடி வந்து பார்த்தோம்னா 2 வந்து ஒன்று எம்ஐடி டிஸ்பிளே சென்டரில் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அண்டு ஒரு வந்து யூஎஸ்பி சார்ஜரு, அதுக்கப்புறம் இங்கே வந்து யூஎஸ்பி ஒன்று கனெக்ட் பண்ணிக்கலாம். இது 2 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 கப் ஹோல்டர் இருக்குது. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரி நல்ல ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அடுத்தது இங்கே ஒரு ஹோல்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் க்ளவ் பாக்ஸை பார்த்தோம்னா உள்ள க்ளவ் பாக்ஸ் நல்ல கேபினாக தான் இருக்குது. இது வந்து ரியரில் வந்து பார்த்தோம்னா ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரியர் கிளாஸில் வந்துட்டு டீஃபாகர் லைன் கொடுத்துருக்காங்க. டீஃபாகர் லைன் நல்ல சேஃப்டி எதுனா இந்த மிஸ்ட்டு இயர்லி மார்னிங் வந்துட்டு இந்த இது வந்து ஃபார்ம் ஆகிறத வந்துட்டு இது ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரியரில் வந்துட்டு ஓஇ கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ ஓஇ கேமரா வந்துட்டு நமக்கு பின்னாடி இருக்க விசிபிளை வித் கைட் லைட்டன்ஸோட காமிக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பின்னாடி டைல் லேம்ப் கொடுத்துருக்காங்க. டைல் லேம்ப் இருக்குது வித்து ஸ்பாய்லரோட போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் நல்லா இருக்குது வண்டியில். ஸோ மற்ற வண்டி கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதுக்கப்புறம் சைடு இண்டிகேட்டரு, ஸோ எல்லாமே எல்இடியில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்மார்ட் ஹைப்ரிட்டு ஸோ ஸ்மார்ட் ஹைப்ரிட் கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் ஹைப்ரிட்டு அதை பெட்ரோலியம் ப்ளஸ் பேட்ரி மூலியமாகவும் ரன் ஆகும் வண்டி. ஸோ ரியரில் வந்து வைப்பர் இல்லாமல் இருக்குது. இது வந்து விஎக்ஸ்ஐ வேரியண்ட் வைப்பர் இல்லை. இதே நம்ம டாப் எண்டு போகும்போது ZXi ப்ளஸ் போனால் நமக்கு வைப்பரோட வரும் வண்டி. ஸோ கேபின் பேஸ் நம்ம அப்புறம் காமிக்கிறோம் உள்ளே போயிட்டு. ஸோ உள்ளே வந்து பார்த்தோம்னா நல்ல லெக் ரூம் நல்லா இருக்குது, நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது. அண்டு ரூஃபுமே நல்லா இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு ரியர் ஏசி கொடுத்துருக்காங்க ரியரில். ஸோ 2 பேர் உட்கார்ற மாதிரி இருந்தால் 2 பேர்த்துக்கும் இண்டிவிஜுவலாக கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு அடாப்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க சார்ஜர் போட. அப்புறமா வந்துட்டு இதுக்கு சீட்டில் வந்துட்டு ஒரு பாக்கெட் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இதில் வந்துட்டு ஆண்ட்ரெஸ்ட் 2 பக்கமும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மேலே ரூஃபில் ஒரு லைட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ 3 பேர் கொஞ்சம் மெலிசாக இருக்கிறவங்க 3 பேர் நல்லா தாராளமாக உட்காரலாம். கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறவங்க 2 பேர் நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். நல்லா லெக் ரூம் நல்லா இருக்குது. ஸோ ஷோல்டர் ரூமும் நல்லா தான் இருக்குது. ஹைட்டு என்னோடய ஹைட்டுக்கு கம்பெனி இருக்குது. கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறவங்க உட்காந்தாலும் கரெக்டாக தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்ட் ரெஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே 2 ஹோல்டர் கப் ஹோல்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணுற ஹேண்டிலு. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு இதில் 4 கேஜி வரைக்கும் நம்ம ஹேங்கர் பண்ணிக்கலாம் இதில். ஸோ எதனா நம்ம கேரி பேக் அந்த மாதிரி எடுத்துகிட்டோம்னா 4 கேஜி வரைக்கும் இதில் ஹேங்கர் பண்ணிக்கலாமா. ஸோ அதுக்கப்புறம் ரியரில் ஹெட்ரெஸ்ட் இருக்குது. ஹெட்ரெஸ்ட் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ஹைட்டுக்கு எப்படி வேணுமோ அதை அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ஸ்பேசஸ் தான் இருக்குது வண்டி. ஸோ இந்தாண்ட வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நமக்கு வந்துட்டு வாட்டர் பாட்டில் வச்சுக்கிறோமா, ஹேண்ட் ரெஸ்ட்டு, விண்டோ பட்டனு, ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நமக்கு கிளாத்தில் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக்கில் இல்லாமல் நல்ல ஃபினிஷிங் இருக்குது. டயர்ஸ் வந்து பார்த்தோம்னா நமக்கு R16 இன்ச்சஸ் வீல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 215/60 R16 95H. ஸோ எம்ஆர்எஃப் டயர் வண்டியில் போட்டிருக்காங்க. வீல் பார்க்குறதுக்கு நல்ல ஸ்டெபிலிட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நல்ல வித்தும் இருக்குது, ஹைட்டும் இருக்குது வெஹிக்கிள். ஸோ வண்டி எஸ்யூவி செக்மெண்ட்டான வண்டி வந்துட்டு பார்த்தோம்னா லுக்கு வந்து பார்த்தோம்னா அப்படி இருக்குது. ஸோ இது வந்து விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டுன்றதால நம்ம அந்த ஸ்டீல் வீல் போட்டிருக்காங்க. இதுவே நம்ம ZXi ப்ளஸ் போனோம்னா நமக்கு
அலைவீலோட வரும். ஸோ அலைவீல் வந்து பார்த்தீங்கன்னா 17 இன்ச்சஸில் வரும். ஸோ இது ஸ்டீல் வீலுன்றதால் நமக்கு 16 இன்ச்சஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹுட் அண்ட் ஃபினிஷ் நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்காக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து பிளாக் வித்து கிரே கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா இருக்குது. 2 ஏர் பேக் வருது. டிரைவர் சீட்டுக்கு ஒரு ஏர் பேக்கு, கோ டிரைவருக்கு ஒரு ஏர் பேக் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து சீட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குது. ஸோ டாப் எண்டு போனோம்னா நமக்கு 2 மொத்தம் இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஏர் பேக் வருது. இதே நம்ம டாப் எண்டு போனோம்னா நமக்கு 6 ஏர் பேக் வந்துடுது. ஸோ இன்டீரியர் வந்து பீச் கலர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வெஹிக்கிள் பார்க்குறது கொஞ்சம் நல்லா ப்ரீமியமாகவே இருக்குது. ஸோ ஹேண்டிலுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்லா குவாலிட்டியாக இருக்குது. ஸோ சேஃப்டி வந்து நல்லாயிருக்கும் வண்டியில். ப்ரீஸாவில் வந்து மொத்தம் 2 ஆப்ஷன்ஸ் வருது. ஒன்று மேனுவல் டிரான்ஸ்மிஷன், இன்னொன்று வந்து ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4 வேரியண்ட் வருது. ஆட்டோமேட்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 வேரியண்ட் வருது. ஸோ ஆட்டோமேட்டிக்கில் வந்து LXI, VXI, ZXI ப்ளஸ்ஸு. அதுவே நம்ம ஆட்டோமேட்டிக் போனோம்னா VXI, ZXI ப்ளஸ் 3 வேரியண்ட் வருது. ஸோ இதில் வந்து நமக்கு LXI வந்து மேனுவல் வந்து 4 வேரியண்ட் இருக்குது. அதில் 4 வேரியண்ட்டில் வந்துட்டு LXIனுடைய காஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நமக்கு 10,17,000 ரூபாய் வருது. ஸோ அடுத்தது VXI வந்து பார்த்தோம்னா 11,73,000 ரூபாய் வருது. ஸோ அடுத்தது வந்து ZXI பார்த்தோம்னா 14,15,811 ரூபா வருது. அடுத்தது ZXIயில் டுவெல் டோன் ஆப்ஷன் வருது. டுவெல் டோன் வந்து பார்த்தீங்கன்னா 14,32,274 ரூபா வருது. அதுக்கப்புறமா ZXI ப்ளஸ்ஸு அதில் வந்து பார்த்தோம்னா நமக்கு 15,93,827 ரூபா வருது. அதுலேயும் டுவெல் டோன் போனோம்னா 16,13,289 ரூபா வருது. ஸோ இதில் வந்து எந்த வெஹிக்கிள் நீங்கள் எடுத்து போனாலும் உங்களுக்கு அப் டு 45,000 வரைக்கும் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது. ஸோ இதுவே வந்துட்டு ஆட்டோமேட்டிக் வந்து பார்த்தோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கில் வந்துட்டு மொத்தம் 3 வேரியண்ட் வருது. அந்த 3 வேரியண்ட்டுமே வந்துட்டு VXI, ZXI ப்ளஸ்ஸு. ஸோ அதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா 14,09,212 ரூபா வருது VXI ஆட்டோமேட்டிக்கு. அதுலேயே ZXI வந்து பார்த்தோம்னா 15,89,476 ரூபா வருது. அடுத்து அதில் டுவெல் டோன் கலர் ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா ZXI டுவெல் டோன் 16,08,938 ரூபா வருது. அதில் ZXI ப்ளஸ் வந்து பார்த்தோம்னா 17,67,491 ரூபா வருது. அதில் ZXI ப்ளஸ் டுவெல் டோன் வந்து பார்த்தோம்னா 17,86,953 ரூபா வருது. ஸோ இதில் நீங்கள் எந்த வேரியண்ட் எடுத்தாலுமே உங்களுக்கு அப் டு 45,000 ருபீஸ் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது. இதில் உங்களுக்கு ப்ரீஸா வண்டியோ இல்லை மற்ற எந்த பிராண்ட் மாருதியில் நீங்கள் என்ன மாருதி அரினாவில் உங்களுக்கு எந்த வெஹிக்கிள் வேணும்னாலுமே ஸோ என்னுடைய கான்டாக்ட் நம்பரை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு லிங்க்கில் கொடுப்பார் சார். கார் ஷோரூம் நம்பரும் ப்ளஸ் என்னுடைய நம்பரும் கொடுக்குறேன். என்னுடைய நேம் மணிபாலன். ஸோ நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ நான் பண்ணி தருவேன்.